ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் நம்மளுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே, இந்த காலை வேளையிலே முகமுகமாய் உங்களை சந்திப்பதில் இணையதளத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை கொண்டவர்களே என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை காணுங்கள். பார்ப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியார் நமக்கு கொடுத்ததான வார்த்தையை நாம் கேட்போமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிற, உள்ளம் கைகளில் பொறித்திருக்கிற. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் சொல்கிறார், பால் கொடுக்கின்ற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கலை, உன்னை உள்ளம் கையில், என்னுடைய உள்ளம் கையிலே நான் வரைந்திருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த கோடி ஜனங்களையும் அவர் கையில் எப்படி வரைய முடியும் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் உள்ள எல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், சமுத்திரத்தில் இருக்க எல்லா தண்ணீரையும் கைப்பிடியால் அளக்கிறவரா, கடற்கரையில் இருக்கிற எல்லா மணலையும் மரக்கால்களால் அளக்கிறவரா, மலைகள் எல்லாவற்றையும் துலாக்கோளால் தராசில் போட்டு நிற்கிற அவர் கரம், மண் எல்லாம் கடற்கரை மணல் எல்லாவற்றையும் மரக்கால்னா என்னது? நம்ம அரிசினா அளப்பாங்கள்ல பெண்கள் வீட்டில், அந்த மாதிரி ஒரு படியில் அவர் அப்போ அவர் கை எவ்வளோ பெரிய கை பாருங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், அது எப்படிங்க நடக்கும்? அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனவா. என் வேதம் சொல்கிறது, வானம் அவர் சிங்காசனம், பூமி அவர் பாதப்படி. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு அவர் பாதத்தை கீழே வைத்தனா அவர் இறங்கி வந்து எழுந்து நின்றால் உங்கள் பிரச்சனை, உங்கள் கண்ணீர், உங்கள் துக்கம் எல்லாம் மாறி போகும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்கள். இந்த காலத்தில் சின்ன செல்லு, இந்த செல்லை உலகத்தையே அந்த செல்லுக்குள்ள அடக்கிட்டாங்க. எங்கேயோ இருக்கிற ஒரு மூலையில் இருக்கிற உலகத்தின் கடைக்கோடியிலே, கடல் தாண்டி கண்டம் தாண்டி இருக்கிற ஒரு ஜனத்தோடு பேச வேண்டும், ஒரு உறவுகளோடு நண்பர்களோடு பேச வேண்டும் சொன்னால், இங்கிருந்தபடியே உள்ள கைக்குள் இருக்கிற இந்த அலைபேசியின் மூலமாய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும்படியாய் பார்த்து பேசுகிறோம் அல்லவா? இந்த விஞ்ஞான உலகத்தில் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இங்கே முழங்கால் படியிடும் பொழுது பரலோகத்திலே தேவனுடைய சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. உங்கள் சத்தம் பரலோகத்துக்கு எட்டப்படும். அவர் உங்கள் உள்ள கையிலே வரைந்திருக்கிற தேவன். ஒருபோதும் அவர் கீழே நம்மை தள்ளாட விடுகிறவர் அல்ல. உன் கால்கள் தள்ளாடுவதில்லை, உன் கால்கள் பிசகுவதில்லை என்று சொன்னவர். அவர் பாதங்களை அவர் தாங்கி 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 நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கீழே விழுவோம் என்று சொன்னால், நன்றாய் கவனிங்கள். கீழே விழுந்துட்டீங்கன்னு வைங்களேன், நல்ல கவனிங்க. அந்த கைக்குள்ளே தான் கிடப்போம், கைக்குள்ளே தான் அவர் மறுபடியும் எழுந்து மறுபடியும் எழுப்பி நம்மை நடக்க வைப்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்தின தேவனவர். உள்ளம் கைக்குள்ளா, அவர் பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள், குறித்த காலத்தில் உயர்த்துவேன் என்று சொன்னாரே, அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை உயர்த்துவாராக. எனக்கு அருமையானவர்களே, என்றைக்கு அல்ல, இன்றைக்கு அவர் கைக்குள்ளாய் நான் இருக்கிறேன். அவர் கைக்குள்ளாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அவர் கைக்குள்ளாய் இருக்கிற என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்துவா. அவரது கை மரித்து போனவனை உயிரோடு எழுப்பின கரம். அவரது கை அங்கம் சுகவீனமாக இருந்த நொண்டியை கூட எழுப்பி நடத்தின கரம். அவரது கை நோயை சுகமாக்கின கரம். அவரது கரம் எனக்காய் உங்களுக்காய் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்த கரம். அந்த கரத்துக்குள்ளாய் உங்களை என்னை மூடி மறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே வல்லமை இன்றைக்கு உங்களை மாத்திரமல்ல, என்னை மாத்திரமல்ல, என் நிமித்தம் என் குடும்பத்தையும் மறைத்து வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீங்கு வரும்பொழுது பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன். இந்த தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, தாய் மறந்தால் நான் மறவேன் என்று சொன்னவன், எங்களையும் என்னையும் உள்ள கைக்குள்ளாய் மறைத்து வைத்திருக்கிறவ தகப்பனே, பாதுகாத்து வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ பாதுகாத்து வழி நடத்துவீராக. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி. ஆசீர்வதியும். இன்று வேதனையோடு பாரத்தோடு ஜெபிக்கிற
ஒவ்வொரு இருதயத்தையும் அறிந்திருக்கிறவர். அவர் கண்ணீரை துடைத்து புலம்பலை மாற்றி தகப்பனை கையின் பியாசங்களை வாய்க்க பண்ணுவீராக. இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமே. God bless you.